மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறும் என்றும் மின்வெட்டு அறவே இல்லை என்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். எம்எல்ஏக்கள் பாலபாரதி, ஆறுமுகம் பேசுகையில் மின்வெட்டால் சிறு குறுந்தொழில்கள் பாதிக்கப்படுவதாக கூறினர். இதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை அளித்தார். கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழகத்தின் மின் தேவை, மின் உற்பத்தி, மின் பற்றாக்குறையை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூடுதல் மின் உற்பத்திக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் விவரித்தார். தற்போது சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டு இல்லை என்றும் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுகிறது என்றும் முதல்வர் தெரிவித்தார். என்எல்சியுடன் இணைந்து தூத்துக்குடியில் துவக்க திட்டமிடப்பட்ட அனல்மின் நிலையத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி கிடைக்கவில்லை என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறிய ஜெயலலிதா விரைவில் தமிழகம் மின்மிகை மாநிலமாகும் என்றும் உறுதிபட கூறினார். சிறு குறு தொழில்களுக்கு மின்வெட்டு கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர் மின் அழுத்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு இருந்த 40 விழுக்காடு மின்வெட்டும் 1/10/2013 20 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா மாவட்டங்களில் 12 மணி நேர மும்முனை மின்சாரம் அளிக்கப்படுவதுடன் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் சராசரியாக 9 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக ஆக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதை சாதித்தே தீருவோம். சிறு குறு தொழிலாளர்களின் நிலைமை என்னாகும், சிறு குறு தொழில்கள் நடத்துவோரின் நிலைமை என்னாகும் என்று கவலை கொள்ள தேவையில்லை. எல்லோருக்கும் 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உருவாக்கி காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட இழப்பீட்டை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா இந்திய ரிசர்வ் வங்கி தமிழக மின் வாரியத்திற்கு யாரும் கடன் தரக்கூடாது என்று உத்தரவிட்டதால் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க நேரிட்டது என்றும் முதல்வர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் துணை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். கூடுதல் நிதியாக 5898 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. SC ST மாணவர் கல்வி உதவித் தொகைக்காக 549 கோடி ரூபாய், பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்க 135 கோடி ரூபாய் தேவை என்றும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாய நிவாரணத்திற்காக 1004 கோடி ரூபாய் கூடுதல் செலவு என்றும் இந்திய சினிமா நூற்றாண்டு விழாவிற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்றும் துணை பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.